வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி இல்லை என முதல்வர் பழனிசாமி உறுதி. மக்களிடம் பேசிய பின் முடிவை அறிவிப்பதாக குழுவினர் தகவல். மத்திய அரசு அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும். போராட்டக்காரர்கள் அறிவிப்பு. நெடுவாசலில் 14வது நாளாக தொடரும் போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைப்பு. மு.க. ஸ்டாலின் 65வது பிறந்த நாள். தலைவர்கள் கட்சியினர் வாழ்த்து. நாளை தொடங்குகிறது +2 தேர்வுகள். 10ஆம் வகுப்பு தேர்வு நேரத்தை மாற்ற கோரிக்கை. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது என்று முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெடுவாசல் போராட்டக் குழுவினர் முதல்வரை சந்தித்த பிறகு தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த செய்திக்குறிப்பில் கடந்த 27ஆம் தேதி பிரதமரை நேரில் சந்தித்த போது நெடுவாசல் பிரச்சினை குறித்து முதல்வர் பழனிசாமி எடுத்துரைத்ததாகவும், வணிக ரீதியான உற்பத்திக்கு இத்திட்டத்திற்கு நெடுவாசலில் பெட்ரோலிய சுரங்க குத்தகை உரிமத்தை மாநில அரசு வழங்கவில்லை என்று முதல்வர் ஏற்கனவே கூறியதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு இத்திட்டத்திற்கு அனுமதி அளிக்காது என்றும், எனவே நெடுவாசல் மக்களும் விவசாயிகளும் எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றும் முதல்வர் பழனிசாமி குறிப்பிட்டது சுட்டிக்காட்டத்தக்கது. விவசாயிகள் பாதிப்படையக்கூடிய எந்த திட்டமானாலும் அதை இந்த அரசு செயல்படுத்தாது என்று போராட்டக் குழுவினரிடம் தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அரசின் இந்த உறுதியை ஏற்று நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கிராம பிரதிநிதிகளை முதல்வர் பழனிசாமி கேட்டுக் கொண்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மாநில அரசு அனுமதி அளிக்காது என்று முதல்வர் பழனிசாமி உறுதியளித்துள்ளதாக நெடுவாசல் போராட்டக் குழு பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். நெடுவாசலில் செயல்படுத்தப்பட இருக்கும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருகின்றனர். விவசாயிகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. நெடுவாசலில் போராட்டம் நடத்தி வருவோரின் பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார். இதனையடுத்து இன்று தலைமைச் செயலகம் வந்த போராட்டக் குழுவினர் முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யுமாறு மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் அப்போது அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய போராட்டக் குழுவினர் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது என முதல்வர் உறுதி தெரிவித்ததாக குறிப்பிட்டனர். நெடுவாசல் சென்று மக்களை சந்தித்து பேசி போராட்டத்தை தொடருவதா இல்லையா என்று முடிவெடுக்க இருப்பதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்கும் போது சொன்னார்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கு எங்கள்கிட்ட சொன்னார். அதாவது எங்களுடைய மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல், ஒப்புதல் அப்படின்னா அவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு துறைகள் இருக்குல்ல, இந்த துறைகளுக்கெல்லாம் அவர்கள் ஒப்புதல் கேட்கவில்லை. அப்படி கேட்க நாங்கள் கொடுக்க மாட்டோம். மத்திய அரசு தானாக இந்த திட்டத்தினை அறிவித்திருக்கிறது என்றுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிடுவதாக மத்திய அரசு அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. எரிவாயு எடுப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்றும், இதில் இருந்து வெளியேறும் நச்சுப் பொருட்களால் காற்று நிலம் மாசுபடும் என்பதால் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பினர் தெரிவித்தனர். இதனிடையே இதனை வலியுறுத்தி நெடுவாசலில் கிராம மக்கள் கடந்த 16ஆம் தேதியில் இருந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். நெடுவாசல் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நெடுவாசல் கிராமத்தைச் சேர்ந்த போராட்டக் குழுவினர் சென்னையில் தமிழக முதல்வரை சந்தித்து பேசினர். பின்னர் போராட்டக் குழுவினர் மக்களை கலந்து ஆலோசித்த பின்னர் அடுத்த கட்ட முடிவு குறித்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தனர். இதனிடையே தமிழக அரசு சட்டப்பேரவையை உடனே கூட்டி அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் எனவும், மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிடுவதாக அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் நெடுவாசல் மக்கள் தெரிவித்துள்ளனர். எக்காரணத்தை மட்டும் தமிழகத்திற்குள் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நுழைவிட மாட்டோம். ஆகையால் மத்திய அரசு கருணை கூர்ந்து தமிழக முதல்வர் மாத்திரமல்லாது இந்திய பிரதமர் அவர்கள் இந்த ஏழை மக்கள் மீது கருணை கூர்ந்து இந்த திட்டத்தை உடனே கைவிட வேண்டுமாய் எழுத்து மூலமாக சட்டப்படி அறிவிக்க வேண்டும்.
பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதன் மூலம் தான் வேற ஒரு திட்டங்களை எங்கள் மேலே திணிக்கிறதுக்கு நாங்கள் வந்து வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால் வந்து இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெருமைமிகு அடையாளமாக வந்து அறிவிக்கணும். இது கோடை வாழிடமாக அறிவிக்கணும் இந்த கோரிக்கை வச்சுருக்கோம். எங்கள் போராட்ட குழு திரும்ப வந்து நாங்கள் கலந்து பேசி அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் முன்னெடுப்போம். இது மாணவர் போராட்ட மண்டபம்ல அகில இந்திய அளவில் உலக தமிழர்களே இன்றைக்கு இந்த போராட்ட காலத்தை விட்டு நோக்கி கொண்டிருக்கும் வேளையில் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழருக்கும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் எல்லாம் கிளர்த்து எழுந்து இந்த போராட்ட காலத்திலே ஒரு வேறு வடிவமான போராட்டமாக மாறக்கூடாத நிலைமையிலே இந்த அரசு செயல்படுத்துவார்கள் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறோம். நெடுவாசலில் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள், அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழுவைச் சேர்ந்த சுபய் உதயகுமார் ஆகியோர் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நமக்கு வாழ்வாதாரம் எதுவோ அதெல்லாம் எந்த அந்த வாழ்வாதாரத்தை டெல்லி அரசு முடக்கும் போது நம்ம அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு இப்போ நிறைய வளர்ந்துருக்கு. அந்த விழிப்புணர்வு சார்ந்து இனிமேல் செயல்படணும் அப்படின்னு எல்லாரும் முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம மத்திய அரசு எப்படிலாம் வஞ்சிக்குது அப்படின்றத விவரம் வந்துடுச்சு இப்போ எல்லாருக்குமே. அதனால அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. காவிரி டெல்டாவிலே இப்படிப்பட்ட மீத்தேன் எடுக்கிறோம், நிலக்கரியை தோண்டி எடுக்கிறோம் என்று இந்த வளமான மண்ணை அழித்துவிட்டால் ஒட்டுமொத்த தமிழினமும் தன்னுடைய உணவு பெட்டகத்தை இழந்துவிடும். எனவே இந்த மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு எது வேண்டுமோ அதைத்தான் தர வேண்டும் என்று வற்புறுத்துவதற்காக நடக்கிற இந்த அற்புதமான போராட்டத்தை ஆதரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி மு.க. ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் திமுக எம்பிக்கள் அளித்தனர். மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை திமுக எம்பிக்கள் திருச்சி சிவா, கனிமொழி ஆகியோர் இன்று சந்தித்தனர். அப்போது நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மு.க. ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை அவர்கள் அமைச்சரிடம் அளித்தனர். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்ற திட்டத்திற்கு கடந்த 14 நாட்களுக்கு மேலாக பெரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்தமான கோரிக்கையினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு அது தொடர்பாக அவரிடம் பேசினோம். ஒரு பகுதியிலே வாழ்கிற மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. எனவே அது போன்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதை கேட்டுக்கொண்டு பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். திமுக செயல் தலைவரும் பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி திமுக தலைவர் கருணாநிதி, பொதுச் செயலர் அன்பழகன் ஆகியோரிடம் வாழ்த்து பெற்றார். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் 65வது பிறந்த நாளை திமுகவினர் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். பிறந்த நாளை ஒட்டி திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் பொதுச் செயலர் அன்பழகன் ஆகியோரிடம் அவர் வாழ்த்து பெற்றார். முன்னதாக சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்திற்கு சென்ற ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனையடுத்து தந்தை பெரியார் நினைவிடத்திலும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து பெரியார் திடலில் நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். பின்னர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் திரளான தொண்டர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சால்வை அணிவிப்பதை தவிர்க்குமாறு ஏற்கனவே ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க புத்தகங்கள், பழங்கள் உள்ளிட்டவற்றை தொண்டர்கள் அவருக்கு வழங்கினர். அம்மா கல்வியகம் என்ற இணையதள திட்டத்தை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் அம்மா கல்வியகம் என்ற இணையதள திட்டத்தை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்த இணையதளத்தின் மூலம் ஐஐடி நுழைவுத் தேர்வு, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றிற்கு சிறந்த பயிற்சியை பெற முடியும் என்றார். மேலும் உலகத்தரத்திற்கு தமிழக கல்வியை உயர்த்த வேண்டும் என்கிற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், கே.பி. முனுசாமி, பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், அதிலும் கிராமப்புறங்களில் வாழ்கின்ற மக்கள், மாணவ செல்வங்கள் அந்த கல்வி அறிவை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த பணி துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது.
எந்த நோக்கத்திற்காக இந்த கல்வியகத்தை அமைத்தார்களோ இந்த நோக்கம் ஈடேறுவதற்கு நல்ல நல்ல முயற்சிகளை இந்த கல்வியகம் மேற்கொண்டு உலக தரத்திலான கல்வியகம், அம்மா கல்வியகம் என்ற நல்ல பெயரினை இது பெற வேண்டும். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன், பன்னீர்செல்வம் முதல்வராக பதவி வகித்த போது ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை ஆணையம் அமைக்க முற்பட்ட போதுதான் வலுக்கட்டாயமாக பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் என தெரிவித்தார். புரட்சித் தலைவி அம்மா மரணத்திற்கு பின் இருக்கும் மர்மத்தை விளக்க வேண்டும் என்று ஜுடிஷியல் கமிஷன் அமைப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க துவங்கிய பின் இந்த ஃபோர்சிபிள் எக்ஸிட் அவங்கள வற்புறுத்தி இந்த ராஜினாமா பெறப்பட்டது என்பதை கவர்னர் முதல்ல இருந்து ஸ்பீக்கர் வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை மக்களுக்கும் உங்கள் மூலமாக கொண்டு செல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு இன்று தொடக்கி வைத்தார். கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி மற்றும் பணி ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலர் ரா வெங்கடேசன், செய்தி தொடர்பு மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் குமரகுருபரன், கூடுதல் இயக்குநர்கள் SP எழிலழகன், உல ரவீந்திரன் உள்பட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் எனவும், அறிவிக்கப்பட்ட மனுநீதி சோழன், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், சுவாமி சஜானந்தா, பட்டுக்கோட்டை அழகிரி சாமி ஆகியோரின் மணிமண்டப கட்டுமான பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். +2 தேர்வு நாளை தொடங்குகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 9 லட்சம் மாணவ மாணவியர் இத்தேர்வை எழுதுகின்றனர். தமிழகம் முழுவதும் நாளை +2 தேர்வுகள் தொடங்குகின்றன. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 9 லட்சம் மாணவ மாணவியர் +2 பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். நாளை தொடங்கும் தேர்வுகள் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தேர்வுக்காக மாநிலம் முழுவதும் 2427 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும், தேர்வுக்கூடத்தில் ஒழுங்கீன செயல்களை தடுக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தேர்வுத்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அலுவலர்களை கொண்டு திடீர் ஆய்வு நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்வுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதும் நேரத்தை மாற்றுமாறு ஆசிரியர் சங்கங்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் +2 பொதுத் தேர்வுகள் நாளை காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இதையடுத்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வருகிற 8ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. இந்த தேர்வு காலை 9:15 மணிக்கும் பகல் 12 மணிக்கு முடிவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களின் நலன் கருதி தேர்வு நடைபெற உள்ள நேரத்தை 9:15 மணியில் இருந்து 10 மணிக்கு மாற்ற வேண்டும் என்று ஆசிரியர் சங்கங்கள் சார்பில் பள்ளிக்கல்வித்துறைக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதும் நேரத்தை காலை 10 மணி என மாற்றி அமைத்தால் கிராமங்களில் இருந்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத வரும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஒரே மார்ச் மாதத்திலேயே 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. எனவே வயதில் சிறிய முதலாக பொதுத் தேர்வை எழுத இருக்கிற கிராமப்புற மாணவர்கள் நலன் கருதி 12ஆம் வகுப்புகளுக்கு எவ்வாறு தேர்வு நடைபெறும், அதே போல 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 9 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய தேர்வினை 10 மணிக்கு மாற்றி வைத்து அவர்களுக்கு உதவிடுமாறு தேர்வுத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் எனப்படும் அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்விற்கு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் உள்ள மருத்துவ படிப்புகளில் சேர தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இதனையடுத்து இந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதுவோர் www.cbsc.net.nic.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் முறை கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியது. தமிழ் உள்ளிட்ட 8 மொழிகளில் நடத்தப்படும் இந்த தேர்வினை 10 லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர். வரும் மே மாதம் 7ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற உள்ளது. இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். இதனிடையே நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரும் சட்ட முன்வரைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்னமும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்பது நினைவு கூறத்தக்கது.
நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மருத்துவ படிப்பிற்கான தேசிய தகுதி நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். இந்த நிலையில் நீட் தேர்விற்கு புதுச்சேரி அரசு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் பல்வேறு சமூக அமைப்புகள் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆளுநர் மாளிகைக்கு வந்த சுகாதாரத்துறை இயக்குநரையும் போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தி சுற்றி வளைத்தனர். இதன் காரணமாக காவல்துறையினர் போராட்டக்காரர்களை தடுக்க முயன்றபோது கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழிகாட்டும் முகாம். அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. தமிழக அரசின் சார்பில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 முடித்த மாணவர்கள் அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று வழிகாட்டும் வகையில் எதிர்காலத்திற்கான கலந்தாலோசனை அளிக்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் அறிவியல், பொறியியல், பொதுத்துறை நிறுவனங்கள், வேலை வாய்ப்புகள், போட்டித் தேர்வுகள் குறித்த வழிகாட்டுதல் இந்த முகாமில் வழங்கப்பட போவதாக கூறினார். தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படும் இந்த பயிற்சி முகாமானது வரும் ஏப்ரல் 6 மற்றும் 7ஆம் தேதி நடைபெறும் என்றும் மாநிலம் முழுவதும் மொத்தம் 541 இடங்களில் இந்த முகாம் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த 10th ஸ்டாண்டர்ட் +2 படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வழிகாட்டு நெறிமுறைகள்ங்கிற மாதிரி கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங் சொல்லி அதுக்கு மொத்தம் 541 இடத்துல இது நடத்த போகிறோம். இது 2 நாட்கள் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். இதில் மருத்துவர், பொறியாளர்கள், அறிவியல் உள்ளிட்ட பிரிவுகளை பற்றி டிஸ்கஷன், பொதுத்துறை நிறுவனங்கள், வேலைவாய்ப்புகள், அதற்கு போட்டித் தேர்வுகள் குறித்து ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதலின்படி மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சிறப்பான ஆலோசனைகள் அதில் வழங்கப்படும். பன்னாட்டு குளிர்பானங்கள் மீதான மக்களின் தாகம் குறைந்து வருவதால் விற்பனை குறைந்து வருவதாக வணிகர்கள் தெரிவித்தனர். இயற்கை பானங்கள் மீது மக்களின் பார்வை திரும்பி உள்ளதால் தர்பூசணி, இளநீர் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவித்து சென்னை மெரினா உள்பட மாநிலம் முழுவதும் நடைபெற்ற தொடர் போராட்டத்தில் பன்னாட்டு குளிர்பானங்களை புறக்கணிப்போம் என்ற முழக்கம் முனைப்புடன் எழுப்பப்பட்டது. இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மார்ச் 1ஆம் தேதி முதல் பன்னாட்டு குளிர்பானங்களை விற்பனை செய்வதில்லை என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையும் பேரமைப்பும் அறிவித்தன. இந்த நிலையில் சென்னை உள்பட மாநிலம் முழுவதும் பெரும்பான்மையான கடைகளில் பன்னாட்டு குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த சென்னை வணிகர்கள் பன்னாட்டு குளிர்பானங்களை பெரும்பான்மையான மக்கள் புறக்கணிக்க தொடங்கிவிட்டதால் விற்பனை குறைந்துள்ளதாகவும் இருப்பு வைக்கப்பட்டுள்ள குளிர்பானங்களை மட்டுமே விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். வியாபாரி சங்கம் தலைவர் சொல்லியிருக்காரு, வெளியே ஒரு பொருள் விற்கக்கூடாது சொல்கிறாங்க. அது பதில் இந்தியா ப்ராடக்ட் அதுவும் வரணும். இந்தியனில் என்ன இருக்குது நம்ம நாட்டில், அது பொருள் கூல்ட்ரிங்க்ஸ் வரணும், நாட்டுக்கு நல்லது, நம்ம நாட்டு கொஞ்சம் முன்னேறும். இன்றைக்கி தர்பீஸ், வாட்டர் மிலா எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஜூஸ் இயற்கையான ஒரு ஜூஸ் தான், அதை உபயோகப்படுத்தலாம். பெப்சி கோக்குனால என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு தெரியுது. அதை பற்றி எல்லாருமே வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் வருது. மார்ச் 1லேருந்து கண்டிப்பாக எல்லா இளைஞர்களும் அமல்படுத்துவாங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்க. இளநீர், மோர், அப்புறம் பதநீர், இதை போன்ற இயற்கை பானங்களை குடித்தா நமக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமாக இருக்கலாம். இதனால் நம்மளுடைய வர்த்தகமும் நல்லா பெருகிட்டு இருக்கும். நம்ம உள்நாட்டினுடைய பானங்களை குடிக்கிறதுனால நமக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. பன்னாட்டு குளிர்பானங்களை புறக்கணிக்கும் இளம் தலைமுறையினர் உள்பட ஏராளமானோர் இளநீர், தர்பூசணிகளை ஆர்வத்துடன் வாங்குகின்றனர். இதனால் கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பே இயற்கை குளிர்பானங்களின் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளன. நம்ம கடையில் வாங்காமல் இருந்து தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம ஸ்டில் வாங்கிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக ஸ்டாப் ஆக முடியாது. ஸோ ஆஸ் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம அதை குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டா நம்ம விற்கிற சேலும் கம்மியாயிடும். ஸோ நம்ம இளநீர் அதெல்லாம் லைக் வேறு எதாவது ப்ராடக்ட்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி பெப்சி இதெல்லாம் தடை செய்யறது நல்லது. ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லது. ஃப்ரெஷ்ஷாக நம்ம தயார் பண்ணலாம். அந்த மாதிரி கடைக்காரங்களே மாற்றிக்கிட்டாங்கன்னா ஜனங்களும் அதையே விரும்புவாங்க. வயிறு சம்மந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கலாம். இயற்கை வழி அழிஞ்சிட்டே இருக்குது, நம்ம விவசாயம் அழிஞ்சிட்டே இருக்குது. ஸோ நம்ம தடை செய்யணும்னா நிச்சயமாக இளநீர், மோர், நொங்கு இது மாதிரி இயற்கை சார்ந்த
நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த இதெல்லாம் நம்ம பின்பற்றினா பெண்கள் நலனுக்காக சேவ் சக்தி என்ற அமைப்பை தொடங்க உள்ளதாக நடிகை வரலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மகளிர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டால் பெண்களுக்கான நீதி விரைவில் கிடைக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்த குழுவால் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தடுத்து நிறுத்த முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஃபெஃப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 யூனியன் இருக்குது. ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது, டைரக்டர் கவுன்சில் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது. இவ்வளோ சங்கம் இருக்கும்போது ஒரு பெண்களுக்கான வேண்டிய சங்கமே இல்லை, ஒரு யூனியனே இல்லை. அது வந்து நான் வந்து கேட்க போகிறேன். ஏன்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸர் இருந்தாலும் சரி, ஒரு நடிகர் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸ் வந்து அவங்க எங்கே போய் சொல்லுவாங்க, யார்கிட்ட சொல்லுவாங்க? அதுக்காக வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு பெண்களுக்காகவே ஒரு பாடி நம்ம ஃபார்ம் பண்ணால் அங்கே வந்து அவங்க சொல்லும் போது அந்த பாடி டைரெக்டாக போய் ஆக்ஷன் எடுப்பாங்க. லைக் ஒரு எஜுகேஷனிஸ்ட், ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஆளுங்க வந்து அந்த பாடியில் உட்காந்து தான் வந்து நம்ம பெண்களுக்கு ஒரு சேஃப்டின்னு கிடைக்கும். அவங்க தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நெடுவாசல் போராட்டத்திற்கு ஆதரவாக திண்டுக்கல் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுவாசலில் செயல்படுத்தப்பட இருக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த திண்டுக்கல் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது எதிர்ப்பை காட்டும் வகையில் மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் கைகளில் ஏந்தியிருந்தனர். நாங்கள் வந்து மாணவர்களாகிய நாங்களும் இளைஞர்களும் நாங்கள் வந்து முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். இனிமேல் உங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லதா இல்லதான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம். இந்த போராட்டம் வந்து இதோட முடிய போகிறது கிடையாது, இன்னமும் தொடருன்றதை நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திக்கிறேன். சென்னை கிண்டியில் குடிநீர் லாரி ஓட்டுநர் கட்டுப்பாடின்றி வேகமாக ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வேளச்சேரியைச் சேர்ந்த 24 வயதான ரகுராமன் என்பவர் தனது தந்தை வைத்திருக்கும் பல்பொருள் அங்காடி வேலையாக சென்றிருந்தார். வேலை முடித்து வீடு திரும்பும் போது கிண்டி அருகே பின்னால் வந்த மாநகராட்சி குடிநீர் லாரி அதிவேகத்தில் வந்து மோதியதில் ரகுராமன் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். லாரி ஓட்டி வந்த செல்லதுரை என்பவர் மீது கிண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். திருநெல்வேலியில் விசாரணை கைதி சிங்காரம் கொலை வழக்கில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். கடந்த 24ஆம் தேதி நெல்லை கேடிசி நகர் பகுதியில் பல கொலை வழக்குகளில் தொடர்புடைய சிங்காரம் என்ற விசாரணை கைதி தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்றபோது 13 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக நெல்லை மாநகர துணை காவல் ஆய்வாளர் பிரதீப்குமார் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நெல்லை டவுன் காவல் நிலையத்தில் ஒருங்கிணைந்த விபத்து ஆவண கணினி மையத்தை திறந்து வைத்த மாநகர காவல் ஆணையர் திருஞானம் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது விசாரணை கைதி சிங்காரம் கொலை வழக்கில் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்த அருள்மணி, அஜின், சந்தோஷ், ஜாக் நிரசே மற்றும் அபிஷ் என்கிற 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுவரைக்கும் 5 பேர் கைது பண்ணிருக்கோம். இதில் 4 நபர்கள் வந்து நேரடியாக அந்த பகுதியில் வந்து அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க, ஒருத்தர் வந்து அவர்களுக்கு வாகனம் ஏற்பாடு செய்து கொடுத்தவங்க. மேற்கொண்டு குற்றவாளிகள் கைது செய்ய வேண்டியது இருக்கிறது. அனைவரையும் கைது செய்த பிறகு சுபாஷ் பண்ணையாரோட இன்வால்மெண்ட் இருக்கு, அவங்களை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைக்கப்பட்டு. திருவாரூர் மாவட்டத்தில் 2 லட்சம் கோமாரி தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் கோமாரி நோய் கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 12வது சுற்று தடுப்பூசி முகாமை திருவாரூர் மாவட்டம் பெரும்புகளூரில் மாவட்ட ஆட்சியர் தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இதற்காக 39 கால்நடை மருத்துவ குழுக்கள் மாவட்டம் முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி தடுப்பூசி முகாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமானது 21 நாட்கள், இன்றிலிருந்து 21 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறும். சுமார் 2 லட்சம் மாடுகளுக்கு வந்து இது தடுப்பூசி போடப்பட உள்ளது. நாமக்கல்லில் கோமாரி நோய் தடுப்பு முகாமில் 4 லட்சம் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பு முகாம் நடைபெறவுள்ளது. நாமக்கல்லை அடுத்த தாளம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற முகாமில் ஆட்சியர் ஆசியாமரியம் கலந்து கொண்டு முகாமை தொடக்கி வைத்தார். இந்த முகாமில் கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள், கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களை கொண்டு 110 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த முகாமிற்கு கால்நடைகளை விவசாயிகள் அழைத்து வந்து கோமாரி தடுப்பூசிகளை போட்டுச் சென்றனர். 12வது சுற்று கோமாரி தடுப்பூசி
நாமக்கல் மாவட்டத்தில் வந்து மார்ச் 1லேருந்து மார்ச் 21 வரைக்கும் 3,54,000 கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி வந்து இலவசமாக வந்து போடுறோம். அனைத்து மக்களும் வந்து இந்த தடுப்பூசி முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருகே வீட்டில் இருந்தவர்களை உருட்டுக்கட்டையால் தாக்கி 45 சவரன் நகை மற்றும் 20,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்டது பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே லட்சுமிபுரத்தில் ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் நடராஜன், லலிதா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். நேற்று நள்ளிரவு முகமூடி அணிந்த நபர்கள் 4 பேர் வீட்டினுள் நுழைந்து இருவரையும் உருட்டுக்கட்டையால் தாக்கிவிட்டு 45 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சம்பவம் பற்றி மயிலாடுதுறை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சேகர் தலைமையில் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற சாம்பல் புதன் வழிபாடுகளில் திரளானோர் பங்கேற்றனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் தவக்காலம் தொடங்குவதை குறிக்கும் வகையில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருப்பலியில் கலந்து கொண்டவர்களின் நெற்றியில் சாம்பலால் சிலுவை அடையாளம் வரையப்பட்டது. இன்று முதல் ஈஸ்டர் திருநாள் வரை கடைபிடிக்கப்படும் தவக்காலத்தில் ஜெபமாலை அணிந்தும் காவி உடை அணிந்தும் பலரும் ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபடுவது வழக்கம். மதுரை மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலிகளில் திரளானோர் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் எனப்படும் புனித காலம் இன்று சாம்பல் புதன் வழிபாட்டுடன் தொடங்கியது. உயிர்ப்பு பெருவிழா எனப்படும் ஈஸ்டர் திருநாள் வரை தவக்காலத்தை கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கின்றனர். மதுரை கீழவாசல் தூய மரியன்னை தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பேராசிரியர் அந்தோணி பாப்புசாமிக்கு தலைமையில் குருக்கள் கலந்து கொண்டனர். விரதம் உள்ளிட்ட ஒருத்தல் முயற்சிகளில் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டுமென தமது ஆசியுரையில் பேராயர் குறிப்பிட்டார். சாம்பல் புதன்னா நம்ம தவக்காலத்தை இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அது ஏழைகளுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும். நம்முடைய பாவம் இதுகளையெல்லாம் விட்டு விடணும். பார்த்து விட்டு விடுறோம். நம்ம இன்னையிலேருந்து அதில் ஒரு உறுதியான முயற்சியாக இருக்கணும். ஓலையை நம்ம இன்னைக்கு சாம்பலாக்கி நம்ம நெத்தியில் விபூதி புதன் சொல்லிட்டு இன்னைக்கு ஆஸ் வெனஸ்டே அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். உயிர்த்தெழுதல் நாள் வர்ற வரைக்கும் 40 நாளைக்கு இதை ஏழைகளுக்கு உதவி செய்யணும். தவக்காலம் ஆரம்பிக்குது. இன்றைய 40 நாள் இந்த உபவாசம் தொடரும். 40 நாள் முடிஞ்சு ஆண்டவர் உயிர்த்தெழும் போது ஈஸ்டர் நாளாக கொண்டாடுறோம். இதேபோன்று அரியலூரில் உள்ள தூய லூர்து அன்னை தேவாலயத்தில் பங்கு தந்தை ஆண்டனி சாலமன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். குருத்து ஞாயிறு அன்று பவனியாக எடுத்து வரப்பட்ட குருத்தோலைகள் எரிக்கப்பட்டு அந்த சாம்பலை அனைவரின் நெற்றிகளிலும் பாதிரியார்கள் பூசினர். ஈரோடு அருகே பவானி செல்லியாண்டியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் உடல்களில் சேறு பூசி அம்மனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் பவானி செல்லியாண்டியம்மன் கோவில் மாசி மாத பெருவிழா கடந்த 14ஆம் தேதி பூச்சாட்டத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து செல்லியாண்டியம்மனுக்கு தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பால்குட அபிஷேகங்கள் நடைபெற்று வந்தன. இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி மாரியம்மன் கோவிலில் இருந்து இன்று தொடங்கியது. வழிநெடுகிலும் பக்தர்கள் பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வேடமணிந்து உடலில் சேறு பூசி அம்மனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த திருவிழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இங்கே இருக்கும் மக்கள் எல்லாம் வேஷம் போட்டு இந்த மாதிரி மக்கள் நீரோடி வாழ வேண்டும், அவர்களுக்கு நோய் நொடி வரக்கூடாது, இது தோல் சம்பந்தமான நோய்களும் மற்ற உடல் உறுப்புகளை எந்த நோய்களும் வராமல் இருக்க செல்லியாண்டியம்மன் எங்களை காப்பாற்றுகின்றது. சமயபுரம் செல்லியாண்டியம்மன் மாரியைக்கு காய்கறி வேஷம் போடுறோம். வருடம் 10 வருடமாக நாங்கள் போட்டு வரோம். எங்கள் தொழில் செழிப்பாக இருக்கிறதுக்கு எங்கள் பவானி மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு நாங்கள் வருடம் காய்கறி வேஷம் அணைஞ்சு வந்துட்டே இருக்கிறோம். நாங்கள் கோயம்புத்தூர் அருள்மிகு கோனியம்மன் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து வழிபட்டனர். கோயம்புத்தூர் அருள்மிகு கோனியம்மன் கோவில் மாசி தேர் திருவிழா கடந்த மாதம் பூச்சாட்டத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து கொடியேற்றம், அக்னி சாட்டு, திருவிளக்கு வழிபாடு நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரிழுத்தனர். முன்னதாக ராஜவீதியில் உள்ள தேர்நிலை திடலில் நிறுத்தப்பட்டிருந்த தேரில் கோனியம்மன் எழுந்தருளினார். அம்மனை நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசித்தனர். With everybody enjoying and putting salt on the Car temple, they are going to move it to another temple, I think, for the celebration. Everybody in colorful dress, looking very nice. எல்லாரும் நல்ல முறையில் அந்த அம்மனுடைய அருள்
எல்லாருக்குமே கிடைக்கும்படியாக இருக்கணும். நல்லா எல்லாரும் சாமி கும்பிடணும். இந்த ஊரில் நல்லா மழை விழுகணும். எந்த வித பாதிப்பு இல்லாமல் இந்த அம்மா எல்லாரையுமே காப்பாற்றணும். இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட நான் பிறந்து 46 வருஷம் ஆச்சு. நான் பிறந்ததுலேருந்து அங்கே கோணியம்மா இருக்காங்க. கோணியம்மா குழந்தை அருள் கொடுக்குற தெய்வம், குலதெய்வ சாமி அது. வரும் 4ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுடன் 2ஆம் டெஸ்ட் போட்டி. இந்திய அணி வீரர்கள் முனைப்பான வலைப்பயிற்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். அமெரிக்காவில் இந்தியர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அதிபர் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் உரையாற்றினார். அமெரிக்காவின் கான்சஸ் நகரில் இந்தியர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கர்களிடையே பிளவை ஏற்படுத்த சில சக்திகள் முயல்வதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா மெக்சிகோ இடையே தடுப்புச் சுவர் கட்டும் பணிகள் மீண்டும் தொடங்கப்படும் எனவும், இஸ்லாமிய நாடுகளின் உதவியுடன் IS தீவிரவாத அமைப்பு முழுவதும் அழிக்கப்படும் என்றும் அதிபர் ட்ரம்ப் அப்போது குறிப்பிட்டார். Our foreign policy calls for direct, robust, and meaningful engagement with the world. It is American leadership based on vital security interests that we share with our allies all across the globe. We strongly support NATO, an alliance forged through the bonds of 2 world wars that dethroned fascism. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் புதிய உத்வேகத்துடன் இந்திய அணி களமிறங்கி வெற்றி பெறும் என இந்திய வீரர் முரளி விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. புனேவில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய அணி 333 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இந்த நிலையில் 2வது போட்டி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் வரும் 4ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான இந்திய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய முரளி விஜய், பெங்களூரு போட்டியில் இந்திய அணி புதிய உத்வேகத்துடன் களமிறங்கி ஆஸ்திரேலியாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் என்று குறிப்பிட்டார். Now we're looking forward for this game and start fresh and put the pressure back on the Australians. So I think it's going to be a good challenge for us as a team, and it's going to test our characters, and that's what we are playing cricket for. And hopefully we can play the way we have to play and we have played before. So மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி இல்லை என முதல்வர் பழனிசாமி உறுதி. மக்களிடம் பேசிய பின் முடிவை அறிவிப்பதாக குழுவினர் தகவல். மத்திய அரசு அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும். போராட்டக்காரர்கள் அறிவிப்பு. நெடுவாசலில் 14வது நாளாக தொடரும் போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைப்பு. மு.க. ஸ்டாலின் 65வது பிறந்த நாள். தலைவர்கள் கட்சியினர் வாழ்த்து. நாளை தொடங்குகிறது +2 தேர்வுகள். 10ஆம் வகுப்பு தேர்வு நேரத்தை மாற்ற கோரிக்கை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.